இந்த சட்டங்கள் எப்படி கொண்டு வரப்பட்டிருக்கு? நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி, இவ்வளவு மாநிலம் 142 கோடி மக்களுக்கான ஒரு சட்டத்த 29 மாநிலங்களுக்கான ஒரு சட்டத்தை எந்த விவாதமும் இல்லாமல் பார்லிமெண்ட்ல லா மேக்கர்ஸ், பார்லிமெண்ட் தான் லா மேக்கர்ஸ், அங்க விவாதமே இல்லாம ஆளுங்கட்சிக்காரங்க மட்டும், அப்ப பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்துச்சு, அமித்ஷா முன்மொழிய இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த புதிய சட்டம் பாரதிய நியாய சன்ஹிதா, இந்த பிஎன்எஸ் என்கிற சட்டம், இந்தியன் பீனல் கோடுங்கிற சட்டம், இது 100 ரவுலட் சட்டங்களுக்கு இணையான சட்டம். ரவுலட்ங்கிறது இந்தியாவை அடிமையாக்கிய ஒரு சட்டம், இந்தியர்களை அடிமையாக்கிய சட்டம். 100 ரவுலட் சட்டங்களுக்கு இணையான சட்டம் தான் இந்த பிஎன்எஸ் அவங்க கொண்டு வர்ற இந்தியன் பீனல் கோடுங்கிற பழைய பேர் உள்ள இந்த சட்டம். இந்த புதிய சட்டத்தில் இந்திய தலைநகர் டில்லியில் ஒரு சாதாரண பிளாட்ஃபார்ம் வியாபாரி, ஒரு தெருக்கடை, அவங்க பர்மனன்ட் ஷெல்டர் கிடையாது, சாதாரண சாலையோர வியாபாரி மேலே தான் இந்த கேஸ் வழக்கு போட்டிருக்காங்க. அப்போ இந்த சட்டம்ங்கிறது யாருக்கு எதிரான சட்டம்? சட்டங்கிறது ஒரு பூனை, அது பதுங்கி பிடித்த எலிகளை விட பாஞ்சு குடித்த பால் தான் அதிகம். அதே மாதிரி இந்த சட்டம், புது சட்டங்கிறது, இந்த பூனை இது எலியெல்லாம் பிடிக்காது, குற்றவாளிகளை பிடிக்க போகிறதில்ல, இது நல்லவங்களை தான், நல்லவங்க அந்த வீட்டில் பாலை போய் குடிக்கிற மாதிரி அது மாதிரி தான் நடக்க போகுது இந்த சட்டத்தில். 2024 ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு ஒரு புதிய இந்தியாவில், புதிய பிரதேசத்தில் இந்திய மக்கள் பிரவேசிக்கிறோம். உலகினுடைய மக்கள் தொகை, உலக மக்கள் தொகையிலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா மாறி இருக்கு. சீனத்தை இந்தியா முந்திடுச்சுன்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் ஒரு புதிய சட்டங்கள், 3 சட்டங்கள் எந்த விதமான விவாதமும் இல்லாமல் நிறைவேற்றப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த சட்ட திருத்தங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 650 டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, 16,000 போலீஸ் ஸ்டேஷன் இதுக்கு உத்தரவு போட்டாங்க, இதில் என்ன சட்டத்தை அமுலாக்கணும்னு. இந்த சட்டங்கள் முதல்ல பெயர் மாற்றம் நாங்கள் எதுக்கிறதுக்கான காரணம், முதல்ல இந்த பெயர் மாற்றம். வெள்ளக்காரங்க காலத்தில், மெக்காலய காலத்தில் இந்தியன் பீனல் கோடு, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னு பேர் வச்சாங்க. அது காலனி ஆதிக்க காலம். அதுக்கு பிறகு இன்னைக்கு சாஃப்ட்வேர் டெக்னாலஜி நிறையா வளர்ந்துருச்சு, அவங்கவுங்க தாய்மொழியிலேயே சட்டங்களை கொடுக்க முடியும். அப்படி இருக்கிறப்ப புரியாத வடமொழியில் இந்த இந்தியன் 3 சட்டங்களுடைய பேரையும் மாற்றி பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாக்ஷியா, அதாவது இந்த பாரதியங்கிற ஒரு அடைமொழியை முன்னாடியே சேர்த்து அதே மாதிரி யாருக்கும் புரியாமல் சன்ஹிதா அப்படின்னு சொல்லி போட்டு சுரக்ஷா, சுபிக்ஷா, இதெல்லாம் இது ஒரு விதமான ஒரு மக்களை ஒரு மொழி, இது வெறுமனே ஒரு உருவத்திலேயே மோசமாக இருக்குது. ஓல்டு ஒயின் இன் நியூ பாட்டில்மாங்க, இது ஓல்டு ஒயின் இன் ஓல்டு பாட்டில். இந்த பேர் இந்த சட்டங்களை பூராமே அதே சட்டங்களை, கிட்டத்தட்ட கொடுமையான சட்டங்களை இவங்க பேரை மாற்றணும்னு சொல்லி பேர்களை மாற்றிருக்காங்க. முதல்ல பேர் மாற்றம் தவறு. மாநில சுயாட்சி, பிராந்திய உரிமை, மாநிலங்களுக்கான அந்த மண்ணுக்கான உரிமைங்கிற குரல் ஓங்கி ஒலிக்கிற காலத்தில் ஜனநாயக விரோதமாக இந்த பெயர் மாற்றம் நடந்திருக்கு. இதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். பெயர் மாற்றத்தை, அதுவும் தமிழ் மண்கிறது இதெல்லாம் எதிர்த்து வந்த பூமி இது. தமிழ்நாட்டு மண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த வடமொழி திணிப்பை எதிர்த்து, இந்தி திணிப்பை எதிர்த்து, சமஸ்கிருதமயமாக்களை எதிர்த்து பல பேர் உயிர் கொடுத்துருக்கிற, தன்னுடைய தேகத்தை நெருப்பில் தீயிட்டு கொளுத்தி தன்னுடைய எதிர்ப்பை தெரிஞ்சிருக்கிற பூமி. அதனால் இந்த பெயர் மாற்றங்கிறத முதல்ல நாங்கள் எதுக்கிறோம். ஒன்று. அடுத்தது விஷயம் என்னென்னா, இந்த சட்டங்கள் எப்படி கொண்டு வரப்பட்டிருக்கு? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளவு மாநிலம் 142 கோடி மக்களுக்கான ஒரு சட்டத்தை, 29 மாநிலங்களுக்கான ஒரு சட்டத்தை எந்த விவாதமும் இல்லாமல் பார்லிமெண்ட்ல லா மேக்கர்ஸ், பார்லிமெண்ட் தான் லா மேக்கர்ஸ், அங்கே விவாதமே இல்லாமல் ஆளுங்கட்சிக்காரங்க மட்டும், அப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்துச்சு, அமித்ஷா முன்மொழிய இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த சட்டத்துக்கு பாரதிய ஜனதாவோட பெண் எம்பிக்களே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஏன் எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னா, இப்போ இதில் மாற்றங்கிறாங்க. மாற்றங்கள் நல்லா இருக்கணும், பால் மோராகலாம், மோர் தயிராகலாம், ஆனால் காடி ஆகக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது. எப்படி மாற்றம் கொண்டாந்து இருக்காங்கன்னா, ஏற்கனவே இந்த பெண்கள் சம்பந்தமான விஷயத்திலேயே இப்போ இன்னைக்கு புதிய சிந்தனை என்ன வந்திருக்கு, ஒரு கணவனின் மனைவியின் விருப்பம் இல்லாமல் மனைவி கணவனோட உறவு வச்சுக்கக்கூடாது, அது ரேப்புங்கிற மாதிரி தான் பல சட்டங்கள் இருக்குது. ஆனால் இந்த சட்டத்தில், இந்தியாவில் மட்டும் எப்படின்னு சொன்னால், இந்த புதிய சட்டத்தில் என்ன இருக்குன்னா, மனைவி விருப்பப்படாமலனாலும் கணவன் தாம்பத்திய உறவு வச்சுக்கலாம், அது குற்றம் அல்ல என்பது அந்த சட்டத்தில் வருது. அதே மாதிரி திருநங்கைகளுக்கான சட்டங்கள், பாலின பெண்பாலுக்கான சட்டங்கள் எல்லாமே ஒடுக்குமுறையை நோக்கி தான் இந்த சட்டங்கள் போயிருக்கு. அதனால நாங்கள் குறிப்பாக இந்த பாரதிய பெண் எம்பிக்களே, ஜனதா எம்பிக்களே, இது சரியாக விவாதம் இல்லாமல் சட்டத்தை நிறைவேற்றுறாங்களே எதிர்ப்பு அவங்க தெரிவித்தாங்க. அடுத்தது முக்கியமான விஷயம்னா, இந்த சட்டத்தில் மிக ஆபத்தான விஷயமா எது இருக்குன்னு சொன்னால், முக்கியமான அடிப்படையான ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்படுது. இப்போ பேச்சுரிமை, எழுத்துரிமை, ஒரு சின்ன கூட்டம் கூடும் உரிமை, இது இப்போ ஒரு கிராமத்தில்
தண்ணி வெள்ளங்காலம் வருது, வெள்ளம் பெருக்கெடுது. வெள்ளம் பெருக்கெடுக்கிறப்ப அங்கே வந்து அந்த குளுமையை அடைச்சாதான் நீங்கள் வந்து அந்த கிராமத்தை காப்பாற்ற முடியும். இது நடக்கும் பல சமயங்கள்னா இயற்கை மாற்றம், வானிலை மாற்றம் நடக்கிறப்ப பல நிகழ்ச்சிகள் கிளைமேட் சேஞ்சில் நடக்குது. அப்போ அந்த கிராமத்தை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் போய் அதில் கொஞ்சம் அடைச்சிங்கன்னா அல்லது அணையை திறந்து விட்டா குளுமையை உடைச்சா இதை பயங்கரவாத சட்டம்னு இதில் சொல்லலாம். அது வந்து டெரரிஸ்ட் பயங்கரவாத சட்டம் வந்து அதுக்கு விஷப்பல் இதில் வந்து கொடுத்துட்றாங்க. அது வந்து ஒரு விஷ கொடுக்குகள். இந்த சட்டம் பூராவுமே ஆர்கனைஸ்டு கிரைம் என்கிற பேரில் கும்பலாக ஒரு உண்ணாவிரதம், ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு எங்கள் ஊருக்கு இது வேணும் அப்படின்னு போய் ஒரு சின்ன உண்ணாவிரதம் இருக்க முடியும். இதில் இந்த உண்ணாவிரதத்தை வந்து அவங்க தடுக்கலாம், பயங்கரவாதம்னு சொல்லலாம். சின்ன ஆர்ப்பாட்டம், சின்ன சின்ன நிகழ்ச்சிகள், ஒரு மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு தெரியுமா, அதுவும் கூட இதெல்லாம் நம்ம சுதந்திர நாட்டில் அடிமை இந்தியாவிலே இருந்த விஷயங்கள். அதையும் கூட நீங்கள் வந்து பயங்கரவாத சட்டம்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் வந்து கும்பல் ஊர்வலம், சின்ன ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறது, உண்ணாவிரதம் இருக்கிறது, இதை கூட பயங்கரவாத சட்டம் எங்களை சொல்லி இவங்க வந்து அது எதுக்கு என்னாலும் கடுமையாக தண்டனை கொடுக்கலாம். இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அமித்ஷா அதை முன்மொழிகிறப்ப பூரா மனித முகம், இந்திய முகம் கொடுக்குறோம், இந்த சட்டத்துக்கு இந்திய முகம் கொடுக்குறோன்னு சொல்லி கொண்டாந்தார். இந்திய முகம் என்பது வன்முறை அல்ல. இந்திய முகம் என்பது சட்டங்களை கொடுமையாக்குறது இல்லை. இப்போ குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சட்டங்களில் வந்து அவங்க இந்திய முகங்கிற பேரில் ஹேண்ட் கஃபிங், கை விலங்கிடுதல், கை விலங்கிடுதலுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு, நிறைய தீர்ப்பு இருக்குது. அதே மாதிரி கை விலங்கிடுதல் பல நாடுகள் அந்த சட்டம் இல்லை. இப்போ ஒரு குற்றவாளியை பிடிப்பதற்காக, குற்றம் சாட்டப்பட்டவரை பிடிப்பதற்காக கேன் ஹேப்பிங் பண்ணலாம், கை விலங்கு. யாரை வேணாலும் நீங்கள் எந்த விஐபி நீங்கள் சொன்னாலும் சரி, இல்லை சாதனாலாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு கை விலங்கு மாற்றுறதுக்கு அவன் ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர், பெரிய குற்றவாளி, தொழில்முறையான குற்றவாளி, நிறைய கொலை செஞ்சவன், செயின் ஸ்நாச்சிங் பண்ணவன்லாம் தேவையில்லை. ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னு இல்லாத சாதாரண ஆட்களுக்கும் கை விலங்கு மாட்டி அழைச்சிட்டு போகலாம் என்கிற அதிகாரத்தை இது போலீஸுக்கு கொடுக்குது. அதே மாதிரி என்கவுண்டர் பண்ணலாம். என்கவுண்டர் இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து பல நாடுகளில் ஒரு குற்றமாக மாறி இருக்கிற விஷயம். இவன் குற்றவாளி தப்பிக்க முயற்சி பண்ண நான் சுட்டுட்டேன் என்று சொல்லி யாரை வேணுமானும் பிடிக்காத ஆட்களை கொலை செய்யக்கூடிய, துப்பாக்கியால் சுட்டு கொல்லக்கூடிய அதிகாரத்தை இது போலீஸுக்கு, அதாவது போலீஸுக்கு எனார்மஸ் அதிகாரத்தை. ஒரு காலனிய சட்ட காலத்தில் பிரிட்டிஷ் அடிமையப்பட்டிருந்தப்ப வெள்ளைக்காரன் வந்து சில ரவுலட் சட்டங்களை போட்டான். இந்த புதிய சட்டம் பாரதிய நியாய சங்கீதா, இந்த பிஎன்எஸ் என்கிற சட்டம், இந்தியன் பீனல் கோடுங்கிற சட்டம், இது 100 ரவுலட் சட்டங்களுக்கு இணையான சட்டம். ரவுலட்ங்கிறது இந்தியாவை அடிமையாக்கிய ஒரு சட்டம், இந்தியர்களை அடிமையாக்கிய சட்டம். 100 ரவுலட் சட்டங்களுக்கு இணையான சட்டம் தான் இந்த பிஎன்எஸ் அவங்க கொண்டு வர்ற இந்தியன் பீனல் கோடுங்கிற பழைய பேர் உள்ள இந்த சட்டம். அப்போ அதே மாதிரி இவங்க வந்து ஏதாவது ஹேண்ட் கப்பிங், என்கவுண்டர் பூராமே அரச வன்முறை வந்து அதிகமாக்கப்படுது. அது மிலிட்ரிக்காரங்களுக்கு, ஒரு இராணுவ ஆட்சியை கொண்டு வராங்களான்னு கூட நமக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா முன்னெல்லாம் வந்து அவங்க மேலே எஃப்ஐஆர் போடலாம், ஆனால் ட்ரையல் நடத்துறதுல வந்து விதிவிலக்குகள், அது அனுமதி வாங்கணும். இப்போ நீங்கள் ஒரு இராணுவத்தை சேர்ந்த ஒருத்தர் மேலே நீங்கள் கைது பண்ணது கூட இதில் குற்றம், எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் கைது பண்ண முடியாது. அப்போ இராணுவ ஆட்சி, அதாவது போலீஸுக்கு அதிக அதிகாரம், கட்டற்ற அதிகாரம், இராணுவத்துக்கு அதை விட வானத்தை விஞ்சிய அதிகாரம் இது கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா மக்களுக்கான சட்டமா, இது ஏழைகளுக்கான சட்டமா, இது வந்து உழைப்பாளி மூட்டை தூக்குறவனுக்கும் அல்லது வந்து பாறை வண்டி இழுக்கிறவனுக்கும் ரிக்ஷா ஓட்டுறவனுக்கும் இதில் ஏதாவது ஒரு சலுகை இருக்கா? சாதாரண அடித்தட மக்களுக்கு என்ன கிடைக்குது? அவங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் இது கிடைக்கல. அதே மாதிரி சாட்சிய சட்டம், இந்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் கொண்டு வராங்க. இந்த சாட்சியா சட்டத்தில் கூட என்னன்னு சொன்னால், இன்றைக்கி அதுக்கான அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அடிப்படை கட்டமைப்புகள் இன்றைக்கி போதுமான அளவுக்கு இல்லாமல் கம்ப்யூட்டரைஸ்டாக மாறாமல் அந்த சட்டத்திட்டத்தை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட மெக்காலே, வெள்ளைக்காரனுடைய மெக்காலே உருவாக்கினதை விட இது வந்து அவனுக்கு கொஞ்சம் கூட இதயம் இல்லாமல், இருதயம் இல்லாமல் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தை அவசரமாக கொண்டு வரதான் நாங்கள் இந்த திணிக்கிறதை எதுக்குறோம். இது புது விவாதம் நடத்தணும், புது பார்லிமெண்ட் வந்திருக்கு, புதிய விவாதம் நடத்தப்பட வேண்டும். இல்லைன்னு சொன்னால் இந்த சட்டம் அமுலாக்கப்படுவதை எதிர்த்து மக்களுடைய உரிமையை காப்பாற்றுவதற்காக, ஏன்னா மக்களுக்கு என்ன தெரியாது, வக்கீல்கள் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கோம். இந்த போராட்டம் வெடிக்கும். இதை வந்து ஜனநாயகபூர்வமான சட்டமாக மாற்றுங்க. இல்லைன்னு சொன்னால் இந்த சட்டங்களை எதிர்த்து கடுமையான ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்துறதுக்கு தயாராக இருக்கோம். இப்போ இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து அம்பானிக்கோ அதானிக்கோ அவங்கள காப்பாற்றுற சட்டம் தான் அது. அவங்க மேலே இந்த சட்டத்தின் அம்பு பாயாது. இது யாருன்னா, இந்த ரோட்டோரமாக இட்லி விற்கிறவன், இந்த கதம்ப பூ விற்கிறவங்க, அதே மாதிரி இந்த ரோட்டோரமாக இருக்கக்கூடிய சிறு சிறு வியாபாரிகள். முதல் வழக்கே இன்னைக்கு டெல்லியில் பார்த்தா, இந்த புதிய சட்டத்தில் இந்திய தலைநகர் டெல்லியில் ஒரு சாதாரண பிளாட்ஃபார்ம் வியாபாரி, ஒரு தெருக்கடை, அவங்க பர்மனெண்ட் ஷெல்டர் கிடையாது, சாதாரண சாலையோர வியாபாரி மேலே தான் இந்த கேஸ் வழக்கு போட்டிருக்காங்க. அப்போ இந்த சட்டம்ங்கிறது யாருக்கு எதிரான சட்டம்?
சட்டங்கிறது ஒரு பூனை, அது பதுங்கி பிடிச்ச சொல்லுவாங்க, அது பதுங்கி பிடிச்ச எலிகளை விட பாஞ்சு குடிச்ச பால் தான் அதிகம். அதே மாதிரி இந்த சட்டம், புது சட்டங்கிறது இந்த பூனை, இது எலியெல்லாம் பிடிக்காது, குற்றவாளிகளை பிடிக்க போறதில்ல, இது நல்லவங்களை தான், நல்லவங்க அந்த வீட்டில் பாலை போய் குடிக்கிற மாதிரி அது மாதிரி தான் நடக்க போகுது இந்த சட்டத்தில்.